நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் தாங்க இருக்கும். ஸோ அதுவும் நியர்பை சென்னைக்கு நியர்பையில் இருக்குது. ஸோ இதுதான் ஒன்றும் சிறப்பு அம்சம் இருக்குது. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவில் எப்படி போகணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு மதுராகம். ஸோ சென்னை டு விழுப்புரம் போகிற நேஷனல் ஹைவேயில் மதுராகத்துலேருந்து 4 கிலோமீட்டர் பிஃபோராக கருங்குழி என்ற ஒரு ஊரில் தாங்க இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து பஸ்லேயே கூட போகலாம். ஸோ நீங்கள் மதுராந்தகம் போயிட்டு மதுராங்க வந்து கருங்குழி என்ற கருங்குழியில் ஒரு கிராமத்துக்கு லோக்கல் பஸ் போகும். நீங்கள் அங்கேருந்து போகலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து போகிற பைபாஸ் இல்லைங்க, கருங்குழின்னு ஒரு பைபாஸ் ரோடு ஒரு ஸ்டாப் வரும். ஸோ அங்கே இறங்கி அங்கேருந்து மலைப்பாளையம், ஸோ இந்த ஊரோட பேர் மலைப்பாளையம். ஸோ அந்த ஊருக்கு 2 கிலோமீட்டர் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் 2 கிலோமீட்டர் வந்து பஸ் வசதி எதுவுமே கிடையாது. நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் தான் வெஹிக்கிள் வச்சு நம்ம போகலாம். ஸோ என்ன ஒரு சிறப்பம்சம், இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கொண்டு போகலாம். ஸோ கார் கொண்டு போக முடியாது, கண்டிப்பாக கார் போக முடியாது, பைக் மட்டும் தான் போக முடியும். பைக் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு கரெக்டான போடும். ஏன்னா வளைஞ்சி போகும். ஏன்னா என்னாலே வந்து அதை வீடியோ எடுக்க முடியல என்னாலே. ஸோ அதனால் வந்து நான் மேலே கோவிலுக்கு மேலே போய் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி மேலே போயிட்டோம். பல கீழே வரும்போது சின்னதாக கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த கிளிப் நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓகே, எனக்கு வாங்க நம்ம கதை கூட போகிறோம். இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ரங்கநாதர் நம்ம வந்து நம்மளால் தரிசிக்க முடியும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ரங்கநாதரை நம்மளால் தரிசிக்க முடியும். ஒன்று வந்து ஆதிய ரங்கநாதர், இன்னொன்று அழகிய ரங்கநாதர், இன்னொன்று வந்து அனுகுலக ரங்கநாதர். ஸோ ஓகேவா. இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க, ஞானமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞானமலைக்கும் இந்த கோவிலுக்கு வந்த பேரும் கண்டிப்பாக ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் வீடியோவில் சொல்கிறேன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க இந்த கோவிலோட புராணத்தை பார்ப்போம். ஸோ இந்த கோவில் நாங்கள் போகும்போது க்ளோஸ் தான் இருந்தது. ஸோ உள்ளே தான் வந்து ரங்கநாதர் கோவில், ரங்கநாதர் சுவாமி இருக்கார். ரங்கநாதர் என்னன்னாலே திருப்பதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் எப்படி ரங்கநாதர் போகிறோம் அதே மாதிரி தான் இங்கே ரங்கநாதர் பாருங்க. ஸோ இந்த கோவிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பாளையம் சொன்னேன்ல, அந்த ஊர், அந்த கிராமம். ஸோ ரொம்ப அழகாக தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேடந்தாங்கல் ஏரி கூட உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ வீடியோவில் தெரியலை, பட் அங்கே நேர்லேருந்து பார்த்தோன்னா வேடந்தாங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த வேடந்தாங்கல், கண்ணு கெட்ட தூரோடு மதுராந்தகம், அதை சுற்றி வேடந்தாங்கல் ஏரி தாங்க அது. ஸோ நேரில் போனால் கண்டிப்பாக செம வியூ. இது ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஆள் நடமாட்டமே இல்லை. மேபி கோவில் டைமிங்கில் மேபி நிறைய பேர் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் ஈவினிங் டைம் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு சன்செட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சூரியன் அஸ்தமானமாகிறது இந்த இடத்துல பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உதயமாகிறது பார்க்க இன்னும் அதோட அதிகமாக அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் வந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் முடிச்சு சென்னைக்கு போகும்போது இந்த கோவில் பார்த்தேன். ஸோ இந்த கோவிலை கவர் பண்ணலாமே என்று அங்கேருந்து வண்டியை திருப்பி நான் மேலே வண்டியை ஓட்டின்னு போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் கோவில் கண்டிப்பாக டைமிங் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கோவிலுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொன்னல, அந்த கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக இலங்கைக்கு செல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு முனிவரை பார்த்துருக்காரு. ஸோ அந்த முனிவர்கிட்ட வாக்கு கொடுத்து போயிருக்காரு, நான் கண்டிப்பாக சீதையை திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது இங்கே உங்களுக்கு தரிசனம் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் வந்து அவர் வந்து ராமர் வந்து போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞானமலையாக பெருசாக வந்து உருவம் எடுத்து இருந்துக்கிறாரு. அந்த ஞானமலை இதை பார்த்த ராமர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல வந்து 3 ரங்கநாத திருமாலையும் இவரே கைப்பட வழங்கிட்டு அதை சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட தல வரலாறு. ஓகே, நம்ம ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் லிங்கம் மாதிரி போட்டு ஆக்சுவலாக ஒரு கல் தான் அது, டேங்க்னு நினைக்கிறேன். அது இதில் சிவலிங்கம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல சன்செட் வரையும் மேற்க பார்த்துருக்க திசை இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு வியூ ஒன்று பார்த்தோம் நாங்கள். மதுரை வந்து ஃபுல் ஏரியும் தெரியும். ஸோ காஞ்சிபுரமே ஏரி நகர்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே மதுராந்தகம் ஏரி தான் ரொம்ப பெரிய ஏரி. நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுராந்தகம் ஏரி இது அவ்வளோ பெரிய ஏரி. ஸோ இதுதான் எங்கள் மதுராந்தகம் ஏரி. ஆனால் மதுராந்தகம் தற்போதைய நிலைமை வந்து தண்ணியே இல்லாமல் இருக்குது. எந்த ஏரியில் தண்ணி வற்றினாலும் மதுராந்தகம் ஏரி தண்ணி வட்டாதுன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ பெரிய ஏரியில் தண்ணி இல்லாமல் இருக்குது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ், இங்கே நிறைய வந்து கிளாத் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருக்காங்க.
பட் நம்ம நிறைய ஏரி நம்ம இழந்துட்டு இருக்கோம். அதில் மதுராந்தகம் ஏரி ஒன்று. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல சின்னதாக ஒரு குட்டை மாதிரி ஒரு தண்ணி இருக்குது. பட் ஆனால் பார்க்க ஒரு வியூ நல்லா இருக்குது. ஸோ தான் அங்கே சுற்றி தடுப்பானை கட்டிட்டு இருக்காங்க. மேபி இந்த டிசம்பர் மழைக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இதே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது அசோ மீடியா. ஸோ பாய்.